இந்த நச்சு போதைப் பொருட்கள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் இன்றைக்கும் சமுதாயத்தில் பேசு பொருளாக இருக்கு. துரதிருஷ்டவசமாக கடந்த கால அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக இந்த நாட்டிலேயே போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் அந்த நிலைமை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் பின்னால் அரசியல் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த அரசியல்வாதிகள் எந்தெந்த கட்சியை சேர்ந்தார்கள் அதுக்கு பின்னால் இருந்த தெரியும். விசாரணைகள் மிகவும் வேகமாக போய்கொண்டிருக்குது. அரசியல் ரீதியான தலையீடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் விசாரணைகள் மேற்கொள்ள கூட விசாரணைகளை அதாவது குற்றவாளிகள் பயப்படாமல் விசாரணைகளை மேற்கொண்டவர்கள் பயப்பட்ட அந்த நிலைமை இன்றைக்கு மாறி இருக்கு. ஆகவே எங்களுக்கு ஒரு மிகவும் குறுகிய காலம் தாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் இருந்து நாங்கள் போதைப் பொருளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நீக்குவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனை நாங்கள் இந்த அரசாங்கம் செய்தே ஆகும். இலங்கையிலே நம்ம நாட்டிலே முஸ்லிமாக்கள் இருக்கு, தமிழாக்கள் இருக்கு, சிங்களாக்கள் இருக்கு. ஆனால் ஸ்ரீலங்கன் ஆக்கள் இல்லை தான். அதைத்தான் செய்ய வேணும். நாங்க எல்லாரும் இந்த நாட்டிலே ஆக்கள் என்றா இனிமேல் இந்த மாதிரி 30 வருஷம் சண்டை இருந்தது போதும் தானே. இனிமேல் அந்த மாதிரி சண்டை தேவையில்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு மனிதன். அது நம்ம கல்ச்சரல் இருக்கு, நம்ம முஸ்லிம் ட்ரெடிஷன் இருக்கு, அது இருக்க வேணும். என்ன அதுதானே, அது இருக்க வேணும். அது கன்சர்வ் பண்ணிட்டு, ஆனால் ஒரு இலங்கையாக்கள் இனிமேல் இந்த மாதிரி ஆகம்பேத இது எல்லாம் இல்லாம ஒரு ஆக்களா இருந்தான் தான் தேசிய மக்கள் சக்தி சொல்ற போசாத் ஜீவித்யாக் லசன ரட்டக் செய்யலும் அப்படித்தான்.